இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளோட இயேசு சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீசஸ் இஸ் த வே காஸ்பிள் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த புதிய மாதத்துல, இந்த ஆகஸ்ட் மாசத்துல, இந்த முதல் நாள்ல ஆண்டவருடைய வார்த்தை, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை என்ன நம்ம பார்க்க போறோம்னா, மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகஸ்ட் மாதத்துக்கான இந்த முதல் நாள்ல ஒரு ஆசீர்வாதமுள்ள உயிருள்ள வார்த்தை ஆண்டு நமக்கு கொடுக்கிறாரு. மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த முதல் நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டு அறிஞ்ச பிள்ளைங்களுக்கு சரி, ஆண்டு அறியாத பிள்ளைங்களுக்கு சரி, இன்னைக்கு உங்களை பார்த்து அந்த உயிருள்ள வார்த்தை பேசுது. என் சத்துருவே, எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன், நான் இருளில் உட்கார்த்திருந்தா, இருளில் நடந்துட்டு இருந்தா எனக்கு கர்த்தர் வெளிச்சமா இருப்பார்னு சொல்லி இந்த உயிருள்ள வார்த்தை சொல்லுது. இந்த வார்த்தை பார்க்குற ஆண்டு பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறியாத பிள்ளைகளுக்கு சரி, 2025ஆம் வருஷத்துல கடந்த 7 மாதம் வரை எவ்வளோ இருள் சூழ்ந்த வேலை, எவ்வளோ சத்துருடைய போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வியாதி, எவ்வளோ வறுமை, எவ்வளோ தரித்திரம் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து வந்து இந்த 8வது மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் கிருபை செய்தது மாத்திரமல்ல, இந்த 8வது மாதத்திலும் ஒரு உயிருள்ள வார்த்தை நம்ம பார்த்து சொல்றாரு. என் சத்துருவே, நீ பிசினஸ் காரியமா இருந்தாலும் சரி, ஊழிய காரியமா இருந்தாலும் சரி, வியாபார காரியமா இருந்தாலும் சரி, வளர்ச்சியான காரியமா இருந்தாலும் சரி, சத்துரு இல்லாம நம்ம ஒரு வாழ்க்கை, ஒரு போராட்டத்தையோ ஒரு வெற்றியை நம்ம காண முடியாது. அந்த சத்துரு உனக்கு விரோதமா எதனா செயல்பட்டு இருந்தா, இல்ல உனக்கு விரோதமா எதனா ஒரு செயல் திட்டங்களை தீட்டிட்டு இருந்தா, இன்னைக்கு ஆண்டு உன் பக்கத்துல உன் பட்சத்துல சொல்றாரு. நீ சொல்லு, வாயை திறந்து சொல்லு, என் சத்துருவை, எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்துட்டுன்னு சந்தோஷப்படாத, நான் கண்ணீர் விட்டுட்டுன்னு சந்தோஷப்படாத, நான் வியாதியா இருக்குன்னு சந்தோஷம் வாங்கி போயிட்டு சந்தோஷப்படாத, நான் பின்வாங்கி போனாலும் என்னை முன்னோக்கி நடக்க செய்யற ஆண்டு என் கூட இருக்கிறாரு. நான் துக்கமா இருந்தாலும் என் துக்கத்தை சந்தோஷமா ஆண்டு என் கூட இருக்கிறாரு. நான் கடனா இருந்தாலும் என் கடனை மாற்றுகிற ஆண்டு என்னோட கூட இருக்கிறாரு. நான் இப்படியே இருக்க மாட்டேன், நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன், நான் அழுதாலும் அழுகைய என் கண்ணீரை துடைக்க என் கடவுள் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீ வாயத்திறந்து இந்த வாக்குத்தத்தமுள்ள உயிருள்ள வார்த்தையை நீ அறிக்கையிட்டேன்னா, இந்த உயிருள்ள வார்த்தையின்படி சத்ரு வெக்கப்பட்டு போயிடுவான், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. என் சத்ருவே, எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் போறேன் பத்தியா, நான் தவறி விழுறேன் பத்தியா, அப்படி என்னை தூக்க யாருமே சொல்லிட்டு நீ ரொம்ப என்னை கேலி பரியாசம் பண்ணாத. நான் இருளிலே உட்கார்ந்தாலும், நான் இருளிலே நடந்தாலும், நான் பாவத்தின் வழியிலே போனாலும் என்னை பரிசுத்தமாய் நடத்த, எனக்கு வெளிச்சமா இருக்க, எனக்கு பாதைகளை காட்ட, என்னை பரிசுத்தமான வழியில் நடத்தி என்னை கிருபையாய் கொண்டு போகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கொடுக்கிறார் சொல்லிட்டு நீ கம்பீரமாய் உற்சாகமாய் ஆசையோடு சொல்லும் போது இந்த உயிருள்ள வார்த்தை உங்க வாழ்க்கையில் கிரியை செய்யும். நாளில் கூட இந்த புதிய மாதத்துல மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி நம்மையும் குடும்பங்களையும் வருகிற நாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.